ஸ்டாண்டர்ட் பையன் போய் டீச்சர்கிட்ட கேட்டிருக்கான், செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுப்பீங்களா டீச்சர் அப்படின்னு. இல்லைப்பா கொடுக்க மாட்டேன், நேற்று நீங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க் நான் செய்யல டீச்சர். செய்யாத தப்புக்கு நீங்கள் தண்டனை கொடுப்பீங்களா டீச்சர்? செய்ய மாட்டேன், தப்பு கொடுத்து தண்டனை கொடுக்க மாட்டேன், நேற்று நீங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க் வந்து நான் செய்யல டீச்சர் அப்படின்னு. ஹோம்ஒர்க் செய்யலனா கூட அந்த புத்திசாலித்தனர்கள் அந்த ப்ரெசன்டேஷன் அதில் வந்து அவங்க பயங்கரம் வாங்கிட்டாங்க. அப்புறம் அந்த டீச்சர் தான் இந்த பையன் 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கப்புறம் அவங்களை கூட்டி ஓடி போயிட்டாங்க சமீபத்தில். இவ்வளோ புத்திசாலித்தனோட பையனாக கூப்பிட்டு இங்கே வந்து பிற்காலத்தில் கிடைக்க மாட்டாங்க, அந்த டீச்சரை கழிட்டு போயிட்டாங்க. எதுக்காக சொல்றேன்னா, நான் எப்பவுமே ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னா கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வருவேன், ஏதாவது என்ன பேசுறதுன்னு. இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி நான் எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணிட்டு வரல. இங்கே வந்தோம்னா சரி எப்படியும் பாட்டு ட்ரைலர் அதெல்லாம் பார்த்தோம்னா அதை வச்சுட்டு ஏதாவது பேசலாம்னு பார்த்தா, பார்த்ததுக்கப்புறம் நான் எல்லாமே மறந்துட்டேன். நீ மறந்துட்டேன், எதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுன்னு தெரியல. தொண்டை நிறைய அப்படியே சிக்கிட்டு இருக்கு. இந்த 2 பொண்ணோட சேர்ந்து ஜிவி பிரகாஷ் டான்ஸ் பண்ணுறது பார்க்கும்போது ஒரு ரொம்ப போய் கிளி வாங்கலாம்னு சொல்லி ஒரு கடைக்கு போயிருக்காங்க, பேசுகிற கிளி வாங்குறதுக்காக. அங்கே போனோன்னா இந்த கிளி நல்லா பேசுங்க, ஆனால் உண்மை பேசும் அப்படின்னா அந்த அம்மா போய் நான் அழகா இருக்கேனா அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. நீ அழகா இருக்க, ஆனால் நீ ஒரு ஐட்டம் அப்படின்றது அந்த கிளி. நமக்கு பயங்கர கோவம் ஐட்டம் சொல்லிட்டு கடைக்காரத்தை கூப்பிட்டு என்ன நல்லா பேசுது அப்படின்னா ஒரு கிளியை விட்டுறாங்க. அவ்வளோ உண்மை சொல்லக்கூடாது, கொஞ்சம் உண்மை சொல்லணும், நிறைய சொல்லக்கூடாது. இப்போ போய் நீங்க பேசி பாருங்க அப்படின்னா போய் நான் அழகா இருக்கேன், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சரி சாயங்காலமான நான் ஒருத்தரோட வந்தேன்னா அவர் நீ யாருன்னு நினைப்பேன் அப்படின்னு கேட்டுங்க. நீங்க உங்க ஹஸ்பண்ட் நினைப்பேன் நான் அப்படின்னு கேட்டாங்க. சரி நான் 2 பேரோட வந்தேன்னா நீங்க என்ன நினைப்பேன் அப்படின்னு, ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு நினைப்பேங்க. சரி சப்போஸ் நான் 3 பேரோட வந்தேன்னா நீங்க நினைப்பேன், உங்க ஹஸ்பண்டு உங்க ஹஸ்பண்டோட பிரதர் அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டுன்னு நினைப்பேன் நான். சப்போஸ் நான் 4 பேரோட வந்தேன்னா நீங்க நினைப்பேன், இதோ நான் அப்பனே சொல்லுங்க ஐட்டம்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த கிளி சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இந்த ஜிவி பிரகாஷ் சரியான ஐட்டமா இருப்பார் போல. வர்ற ஐட்டம் இந்த லெவலுக்கு ஒரு ஐட்டமா நான் ஒரு மனுஷனை பார்த்ததே கிடையாது. அவ்வளவு இந்த ட்ரைலர்ல நான் வந்து அவருடைய டார்லிங் படம் பார்க்கல, இதான் முதல்ல நான் அவரை ஸ்கிரீன்ல பாக்குறது. செமையா இருக்கு, இவ்வளவு எனர்ஜி. அப்புறம் அதுல எதுவுமே பொய்யா இருக்கு மாதிரி தெரியல. 2 கண்ணம் கிடைச்சாலே பின்னி விடல் எடுக்கலாம், 2 பொண்ணும் கிடைச்சா என்ன பண்ணுவாரு? 2 கண்ணம் கிடைச்சாலே பின்னிவாரு, 2 பொண்ணு கிடைச்சா அவர் என்ன பண்ணுவாரு? 2 பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. டெஃபினட்டா இந்த படம் வந்து ஹிட் இல்லைன்னா சூப்பர் ஹிட். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.